நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் மினிட்ல டேஸ்டியான இடியாப்பம் தாங்க பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? வாங்க. குட் லைஃபோட அரிசி மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அரிசி மாவு எடுத்து நல்லா சலிச்சு, கல்லோ இல்ல தூசியோ எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் இன்னைக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் மாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி. நான் சைடுல கெட்டில்ல வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் வார்மா இல்லாம கொஞ்சம் ஹீட்டா இருக்க மாரி பாருங்க. அப்பதான் மாவு நல்லா லூஸ் குடுக்கும். தண்ணி வந்து கரெக்ட்டா ஊத்துங்க. நான் வந்து 3 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். நெறைய தண்ணி ஊத்திட்டா கூழு மாரி ஆயிரும். அப்புறம் நம்மனால பெசைய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாரி இருந்தா போதும். இல்லன்னா நானுக்கு வந்து மைதா பெசைறோம் இல்லையா? அந்த அளவுக்கு இருந்தா போதும். சுடு தண்ணியா இருக்கனால நம்ம வந்து கை வச்சு பெசையோம்னா சுட்டுரும். ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கனால கையில வச்சு பெசைய முடியும் அப்டின்னா, நீங்க கையில வச்சு நல்லா பெசஞ்சுக்கோங்க. எப்பயுமே மாவ பிரஸ் பண்ணி பெசையாதீங்க. கொஞ்சம் மேலோட்டமாவே பெசைங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமா போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட மாவ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிட்டு தாராளமா பெசையலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயில் எடுத்துட்டு நான் வந்து ஃபுல்லா மேல அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து மாவு ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆகும்போது நம்ப பிரஸ் பண்ணி புளியும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் ஃபுல்லா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நான் இன்னைக்கு வந்து இடியாப்பம் ஸ்நாக்ஸா தான் செய்ய போறேன். எப்படியாவது வீட்ல இருக்கவங்களுக்கு தேங்காய் பால் குடுத்துறணும். ஏன்னா ரொம்ப நல்லது வயித்து புண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸா தான் செய்ய போறேன். மிச்சத நான் டப்பால கொட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் சைட் டிஷ்க்கு வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலுக்காக. நான் இதில தான் எப்பவுமே தேங்காய் உடைக்கிறதா இருந்தாலும், தேங்காய் பத்த எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க இத. மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து நான் உங்கள்ட்ட காமிச்சேன் இல்லையா? அதே நைஃப்ல தான் வந்து ஃபுல்லாவே அ தேங்காய் பத்த எடுக்க போறேன். அதாவது நம்ம எவ்வளோ சொன்னாலும், இல்ல தனியா குடிக்கணும்னு சொன்னாலும் யாருமே தேங்காய் பால் குடிக்கவே மாட்றாங்க வீட்ல. நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாரியாவது குடுத்துரணும்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே இடியாப்பம் வந்து டின்னருக்கு தான் சாப்பிடுவீங்க. ஸோ இன்னைக்கு எங்க வீட்ல இந்த நிலைமைன்றனால நான் ஸ்நாக்ஸா தான் செய்ய போறேன். சைட் டிஷ் வேற ஏதாவது இடியாப்பத்துக்கு பிடிக்கணும்னாலும் தாராளமா செஞ்சுக்கோங்க. அதாவது வடகறி செய்வாங்க. சில பேர் சட்னி தொட்டு சாப்பிடணும்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இப்ப அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஃபுல்லாவே இப்ப தேங்காய் வந்து போட்டு தேங்காய் பால் தான் அரைக்க போறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அரைப்படும். தண்ணி விடாமயே அரைக்க வேணாம். அ நான் வந்து 2ண்ட் கிளாஸ் ஊத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வெள்ள துணியில வச்சு புழிஞ்சுப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து வடிகட்டியில தான் வந்து புழிய போறேன். எது கம்ஃபர்டபுளோ அந்த மாரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது 2 to 3 டைம்ஸ் நீங்க தாராளமா தண்ணி ஊத்திட்டு தேங்காய் பால்ல வச்சு அ நல்லா வடிகட்டிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாகாம பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியா இருந்தா அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. ஸோ சாப்பிடும்போது வந்து தட்டுல ஊத்துனாலே ரொம்ப தண்ணியா ஓடுற மாரி இருக்கும். ஸோ வந்து நார்மலா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. வந்து நாட்டு சர்க்கரையோ, இல்ல வந்து கருப்பட்டியோ போட்டு கூட சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் வந்து சுகர் தான் எடுத்திருக்கேன். எங்க வீட்ல சுகர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ராவே 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாரி வந்து நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, கருப்பட்டியா இருந்தாலும் எது வேணாலும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வெள்ள சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு வாசனைக்காக, ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். பெரிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அத நல்லா புட்டு ஆ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம மெயின் விஷயத்துக்கே வரப்போறோம். ஸோ நல்லா வந்து இந்த நம்ம முறுக்கு சுடுறோம் இல்லையா? அந்த மாரி நான் மர அச்சு தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லா அதுல எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. உங்கனால எவ்வளோ முடியுமோ எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம லைட்டா பிரஸ் பண்ணும்போதே அழகா பூ மாரி விழுவீங்க பாருங்க. எவ்வளோ சூப்பரா விழுகும். நான் லைட்டா தான் பிரஸ் பண்றேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே இடியாப்பம் வந்து அப்படியே நூல் மாரி விழுவுது. எனக்கே செய்யும்போது செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நான் நெறைய டைம் பண்ணியிருக்கேன். எந்த டைமும் ஃப்ளாப் ஆனதில்ல. ஏன்னா நான் இந்த மெத்தட்ல தான் பண்ணுவேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட் அ மினிட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. பார்க்கவே ஆசையா இருக்கு. இன்னொரு டைம் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கே. சரி அடுத்தது நம்ம ஒரு சைடு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா? இட்லி குண்டான்ல. அதுல வந்து உள்ள வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் திருப்பியும் சொல்றேன். நான் இத ஸ்நாக்ஸ்க்காக தான் செய்றேன். உங்களுக்கு டின்னருக்கு வேணும்னா உங்க இஷ்டம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆ எனக்கு எங்க வீட்ல இருக்கவங்கலாம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட வச்சிரணும். அப்பதான் வயித்துல இருக்க புண்ணெல்லாம் நீங்கிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் ஜஸ்ட் அ மினிட். ஆ லைக் பட்டன் இருக்கு. அதுவும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.